ஸ்ரீ ரேவா காண்டம் 219 அத்தியாயம். கோடி தீர்த்தத்தின் மகத்துவம். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், நர்மதை நதியின் தென்கரையில் கோடீஸ்வரர் எனப்படும் பெரும் தீர்த்தம் உள்ளது. இங்கு புனித நீராடல் மற்றும் தானம் போன்றவை கோடி மடங்கு பலனை தருகின்றன. தேவர்கள், கந்தர்வர்கள் மற்றும் பாவமற்ற முனிவர்கள் இங்குள்ள கோடி தீர்த்தத்தில் பெரும் சித்தியை அடைந்தனர். இது பூமியில் அடைய அரிதான ஒன்றாகும். கோடீஸ்வரர் எனப்படும் மகாதேவர் அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார். அவரை தரிசிப்பதன் மூலம் ஒருவர் சிறந்த சித்தியை அடைகிறார். மேன்மை மிகு அரசனே, அங்கு செய்யப்படும் மங்களகரமான அல்லது அமங்கலகரமான எதுவாக இருந்தாலும் அது 1 கோடி மடங்கு பலனை அல்லது புண்ணியத்தை தரும். இதுவே சாஸ்திர நூல்களின் கூற்று. தென்கோடி பாதையில், அதாவது ஆற்றின் தென்கரையில் வசிக்கும் அந்த மேன்மை மிகு முனிவர்கள் மரணம் அடைந்தும் சித்தர்களாகி நிச்சயமாக பித்ருலோகத்தை அடைகிறார்கள். மேலும் வடகரையில் வசிக்கும் அந்த மேன்மை மிகு முனிவர்கள் ஏற்கனவே தேவலோகத்திற்கு சென்று விட்டனர். 219 அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.